ஆல் ரைட் நண்பாஸ், வெல்கம் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நடக்க போகுது. அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஜான்வரி மாதத்துலேயே நெட்ஃப்ளிக்ஸில் ரா வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு டிவி ஷோ கிடையாது, ரைட்? நம்ம டிவியில் பார்க்குறோன்னா இந்த ஆட்லாம் வந்து வருது வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இது ஒரு ஸ்ட்ரீம் ஆகிற ஒரு விஷயமா இருக்க போகுது. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. நம்ம வந்து காசு போட்டு பே பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போது அதில் ஆட் வருமானது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. ஸோ இது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அப்டேட் என்னன்னா, that reportedly will be commercials when raw on Netflix. ஸோ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தாலுமே நீங்கள் வந்து காசு பே பண்ண இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் விளம்பரம் வந்து பார்க்க தான் போகிறீங்க. இது நட கதையாக இருக்குன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் எஸ், நீங்கள் காசு பே பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ரா நடக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ண போகிறாங்க, விளம்பரம் வந்து வைக்க போகிறாங்க. அண்ட் இஃப் ஐம் நாட் ராங், ரீசென்ட்லி சிஎம் பங்க் கூட ஒரு இன்டர்வியூ இருந்தார். அண்ட் அவர் கூட பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து பேசினார். ஸோ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும்போது எஸ் கமர்ஷியல் வந்து இருக்கும். அண்ட் நான் பர்சனலி என்ன நினைக்கிறேன்னா, கமர்ஷியல் இருக்கும், பட் நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி அதிகமாகலாம் இருக்காது. மேபி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கலாம். மேட்சஸ் நடக்கும்ல, மேட்சஸ் நடந்துருக்கும்போது இல்லை இன்ட்ரெஸ்ட் பண்ணும்போது திடீர்னு ஆட் வந்து நம்ம காண்டாயிடும்ல, ஏன்டா இங்கே கட் பண்ணாங்கன்னு. ஸோ மேபி அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட் வராமல் இருக்கலாம். ஸோ எஸ், மேட்சஸ் நடக்கும்போது கட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சில ஒரு மேட்ச் முடிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த நேரத்தில் ஆட் வரும். அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுது. இல்லை வந்து ஒரு மேட்ச் முடிஞ்சது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்க போகுதுன்னா அதில் செட்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல, செட்டப் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆட் வைப்பாங்கன்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் ஏன் இது நியாயம் கிடையாது. நீங்கள் பே பண்ணாலுமே வந்து அதில் டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஆட் வைப்பாங்க. அண்ட் கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா டபுளாக வந்து சம்பாதிப்பாங்க. ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்று, ப்ளஸ் நம்ம வந்து பே பண்ணுறோம் அது ஒன்று, ப்ளஸ் இந்த கமர்ஷியல்லாம் பார்த்தீங்கன்னா வைப்பாங்களே. ஸோ ஃபுல்லாக காசு தான். அண்ட் ரீசெண்ட்லி டபுள்யூ வந்து சைன் பண்ணியிருக்காங்க அர்மாண்டோ எஸ்ட்ராடாவை. இவர் யாரா நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி இவரை பற்றி பேசியிருந்தேன். இவர் வந்து ஜாக் ஆஃப் ஆர்ட்டோட பார்த்தீங்கன்னா இதுவாக இருந்தார், மேனேஜராக இருந்தார் இண்டி ரெஸ்லிங்கில். அண்ட் இஃப் ஐம் நாட் ராங் ஜில் ஆஃப் ஆர்ட் கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இவர் பார்த்தீங்கன்னா இண்டி ரெஸ்லிங்லாம் இப்போ வந்திருக்காரு. பட் ரீசெண்ட்லி டபுள்யூ பார்த்தீங்கன்னா இவரை ஒரு லெஜெண்ட் டீலில் வந்து வச்சுருக்காங்க, இவரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் லைக் இவரை பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் மேபி டபுள்யூ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்யூச்சரில் இவரை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐ திங்க் இவரை வந்து ஜாக் ஆஃப் ஆர்ட்டோட மேனேஜராக இல்லை வந்து சோலோ சிக்கோ இந்த மாதிரி இருக்காங்க. பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டில் இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக வச்சிருப்பாங்க? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து ஒரு கேள்வி வந்து என்கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக. இந்த பேட் பிளட் பேப்பர் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது? இது வந்து ஒரு பெரிய ஷோவாக இருக்க போதா இல்லை சும்மா ஓட்டுற மாதிரி இருக்க போதான்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம். ஸோ இது ரிலேட்டட் கூட அப்டேட் வந்திருக்கு. அண்ட் அப்டேட் என்னென்னா, இந்த ஷோவை கூட பார்த்தீங்கன்னா டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஷோவாக வந்து பார்க்குறாங்க. சும்மா தட்டணுன்றதுக்காக கிடையாது. ஆக்சுவலி சும்மா தட்டுறதுக்காக வச்ச பேப்பர் வந்து பேஷ் இன் பெர்லின். பட் அங்கே மேட்சஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பயமாக வந்து பண்ணிட்டு அந்த பேப்பரையே காப்பாற்றிட்டாங்க. அண்ட் டைட்டில் கூட சேஞ்சஸ்லாம் வந்து நடந்தது. பை த வேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரையே கூட பெருசாக வந்து பார்க்குறாங்க. அண்ட் நீங்கள் மேட்ச் கார்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக மொத்தத்தில் சொல்லணும்னா எஸ், டபுள்யூ வந்து இந்த பேப்பரையே சும்மாலாம் வந்து வைக்கல. ஒரு ஓட்டரோ பேப்பரையோ இல்லை மிட் பேப்பரையோ மாதிரி கிடையாது. இதை வந்து ஒரு பெரிய பேப்பரில் ஒன்றா வந்து பார்க்குறாங்க. அண்ட் இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம், சில பேர் சம்பவம் வந்து இங்கே எதிர்பார்க்கலாம். அப்படியே இந்த பேட் பிளட் பேப்பருக்காக எந்தெந்த மேட்சஸ்லாம் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு லுக் வந்து பார்த்துடலாம். ஸோ எஸ், சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மைட்டர் ஹெல் இன் அ செல் மேட்ச்சு தரமான மேட்சாக இருக்கும் நான் வந்து ஹோப் பண்ணுறேன். தென் கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் டீம் அப் பண்ணுறாங்க அகேன்ஸ்ட் த பிளட் லைன் சோலோ சிக்கோ ஜாக் ஆஃப் ஆர்ட் கூட பார்த்தா ஒரு டேக் டீம் மேட்ச் நடக்க போகுது. லீவ் மார்கன் வர்சஸ் ரியா ரிப்லி ஃபார் த உமன்ஸ் வேர்ல்ட் டைட்டில் மேட்ச்சு. அண்ட் டேவன் பீஸ் வர்சஸ் ஃபின் பேலர். இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்பே கிடையாது, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஃபின் பேலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாகவே வந்து காட்டல. ஆனால் ஒரு கட்டத்தில் இதுக்காக எப்படி ஃபியூட் இருந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட்லாம் டீஸ்லாம் நடக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஹைப் வந்தது. பட் இப்போ மேட்ச் நடக்கும்போது யாருமே இதை பற்றி பேசுறது கிடையாது. எந்த மாதிரி அக்ரி பண்ணுறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ நாயா ஜாக்ஸ் வர்சஸ் பெலிக்கான மேட்ச் நடக்க போகுது ஃபார் த டபிள்யூ உமன் சாம்பியன்ஷிப்கான மேட்சஸ். ஸோ மேட்சஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மேட்ச் கார்டு வந்து தரமாக இருக்குது. பேப்பரையும் நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்கே வந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பெரிய பேப்பரையோ தான் வந்து பார்க்குறாங்க, கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ எஸ், நீங்கள் வந்து நம்பி வந்து இந்த பேப்பரையோ பார்க்கலாம். அண்ட் எப்போ நடக்கும் அதுவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். தென் ரீசெண்ட் டைமில் நம்மளோட பிரான் ஸ்டோமோட ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது வந்து பிரான் ஸ்டோமோட லேட்டஸ்ட் அப்பீல்ஸ்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் எஸ், இதை பார்த்தா டிஎன்ஏலாம் தேவையே கிடையாது, அப்பா பையன் ஒரே மாரி இருக்காரு. அண்ட் எஸ், பிரான் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், மேலே இருக்கிற ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டு இருக்கிறாரு. ஸோ மேபி இப்போ பிரான் ஸ்டோன் திரும்பி டிவியில் வரும்போது இந்த லுக்கில் வருவார் இஃப் இந்த ஃபோட்டோ லேட்டஸ்ட் ஃபோட்டோனா. அண்ட் ரீசென்ட்லி எம்ஜிஎஃப் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா டபிள்யூல கூட கிடையாது. ஸோ
பெரிய பெரிய கான்டாக்டோ இல்லை வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் அதை மீறியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மூவியோட ரோல் வந்து கிடச்சிருக்கு. ஐ மீன் மூவியில் ரோல் வந்து கிடச்சிருக்கு. மூவியோட நேம் வந்து கில்மோர் 2. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு காஸ்ட்டில் இருக்கார். அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அண்ட் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சின்னு இருக்காங்க ஜேட் கார்கியில், நீ டபிள்யூயில் இருக்கிற அதை மீறியும் உனக்கு வந்து ஹாலிவுட்டில் ஒர்க்கு கிடைக்கல, ஆனால் எம்ஜிஎஃப் வந்து ஏஐடபிள்யூலேருந்து வந்து ஒர்க்லாம் கிடைக்குதுன்னு ஃபேன்ஸ் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சின்னு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தட்டி விடுவோம். பட் அஃப்கோர்ஸ் கங்க்ராச்சுலேஷன் டு எம்ஜிஎஃப். அண்ட் ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப் ஏரில் கோடி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து தன்னோட மடியில் வந்து வைப்பார். மடியில் இல்லை, ஷோல்டரில் வந்து வைப்பார். சின்ன பேபி தான் அது. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கோடியோட கெஸ்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணுவார். முக்கியமாக குழந்தைய இதை வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு. நான் ஃபோட்டோ வந்து காமிக்கிறேன். அஃப்கோர்ஸ் வீடியோ காமிக்க முடியாது. அண்ட் ரீசென்ட்லி சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ஜே உசோ பற்றி வந்து பேசியிருக்காரு. சிஎம் பங்க் ஜே உசோ பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஐ டோன்ட் திங்க் ஐ எவர் வி சீன் எ க்ரௌட் யுனைட் பிஹைண்ட் ஒன் பர்சன் ஃபார் அ டைட்டில். இட் வாஸ் ரியலி ஸ்பெஷல் மூமெண்ட். அஃப்கோர்ஸ் இவர் வந்து சொல்கிறது. ஸோ ஜே உசோ டைட்டில் ஜெயிக்கணும்னு வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜே உசோ பின்னாடி இருந்தாங்க, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா அவர் டிசர்வ் பண்ணுறாரு. அண்ட் இதுதான் வந்து சிஎம் பங்க் சொல்கிறாரு. ஸோ க்ரௌட் முழுக்கம் வந்து ஒருத்தன் பின்னாடி இருந்தாங்க அண்ட் அந்த டைட்டில் அவர் ஜெயிக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் வந்து நான் பார்த்ததே கிடையாது. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ஜே உசோ பற்றி வந்து பேசுகிறாரு. ஜே உசோ பற்றி நான் பேசுகிறேன்னா ஜே உசோட தெரியாமல் ஸ்டோரி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள் இப்போது. அண்ட் எஸ் இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லைட்டாக தன்னை வந்து மாமியோட எஃபெக்ட் வந்து போட்டிருக்காரு. அந்த ஹேர் ஸ்டைலு அண்டு பொட்டு இல்லை மாமி போடுவாங்களே அந்தமாரி. அண்டு தொப்பை இல்லை வயிறில் பார்த்தீங்கன்னா மாமியோட டேட்டோ மாரி. இது கண்டிப்பாக ஃபேன் மேடாக இருக்கும். பட் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை வந்து போட்டிருக்காரு. அண்ட் ஐ திங்க் மாமியும் இதை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வீடியோ போடும்போது இன்னும் நான் அதை பார்க்கல. பட் மேபி அடுத்த அப்டேட் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். காலைல நான் வந்து ஸ்மாக்டவுனோட வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சில நான் ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவிலே. பட் அப்டேட் வீடியோனால இதுலேயும் நம்ம வந்து பேசணும்ல. ஸோ காலைல பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அண்ட்ராடே அண்ட் எல்என்எட்கான பேச்சுவார்த்தை வந்து போயின்னு இருக்குது. அண்ட் அங்கே கால்மேல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டாக் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேட்சை வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஸோ ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ட்ராடே வந்து தன்னோட ரியாக்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நீ வந்து ஒரு சாம்பியன் மாதிரி கிடையாது. நீ வந்து ஃபஸ்ட்டு நான் ஹேண்ட் செக் பண்ணும்போது வந்து அதை ரிஃப்யூஸ் பண்ணேன். என்னோட மேட்ச்சில் வந்து நீ வந்து என்னை இன்டர்ஃபியர் வந்து பண்ணியிருந்தேன். என்னோட பிஸ்னஸில் நீ வந்து ஐ மீன் என்னோட இதுக்கு வழியில் நீ வந்து நடுவில் வந்துன்னு இருக்க. ஸோ எனக்கு உன் மேலே இருந்த மதிப்பு வந்து போயிடுச்சு, ரெஸ்பெக்ட் வந்து போயிடுச்சு. ஸோ கிளியராக தெரியுது அண்ட்ராடே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்ஏ நைட் மேலே ரெஸ்பெக்ட் வந்து வைக்கல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ஃபேஸ் மாதிரி இருந்தார்ல, பட் இப்போ அந்த மாதிரி தெரியல. ஸோ லுக் லைக் ட்ரிபிள் போகிற மாதிரி ஒரு விஷயம் போகுது. இன்னும் அப்டேட் வரல. இது எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ் ஃபைனலி நம்மளோட ஃபெனாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் வந்து வர போகிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஃப்ரம் த வீடியோ பேக்கேஜ். அண்ட் ஹோப் பண்ணுறேன் அவர் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் சும்மா ரிட்டர்ன் பண்ணால் மட்டும் போதாது, ஒரு நல்ல புக் வந்து பண்ணணும். ஏஜே ஸ்டைலுக்காச்சு பல ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு மேபி இதை கேட்டு வர வச்சுட்டுக்கிறாங்க. அண்ட் இப்போ ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா ஹோப் பண்ணுற பிளான்ஸ் வச்சு தான் வந்து வர வைக்கிறாங்க. பட் இன்னொரு சைடில் பார்த்தா நாகாமுரா அவருக்கு அதை என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஏதோ ஒரு இதை நான் பார்த்துருந்தேன், ஏதோ ஒரு ஆர்டிக்கல் பேசாமல் இவங்க ரெண்டு பேரும் வந்து டேக் டீம் வைக்கலாம். அண்ட் டேக் டீம் வச்சு டைட்டில் வந்து ஜெயிக்க வைக்கலாம். அட்லீஸ்ட் டேக் டைட்டில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ கிடைக்கும். ஏன்னா ரீசெண்ட் டைமில் டேக் டைட்டில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேல்யூவே கிடையாது. டேக் டைட்டில்ஸ் இருக்கிறதே வந்து தெரியல. ஆனால் இது உண்மை தான். ஒரு டைம் வந்தது டேக் டைட்டில்ஸ்க்கு பார்த்தா வேறு லெவலில் வேல்யூ வந்தது. அதை பற்றி நம்ம வந்து பேசினிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஊசஸ் கையில் அந்த டேக் டைட்டில்ஸ் இருக்கும்போது, அது இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோன்னா நியூ டே கிட்ட டேக் டைட்டில்ஸ் வந்து இருக்கும்போது, இந்த மாதிரிலாம் டேக் டைட்டில்ஸ்க்குன்னு ஒரு வேல்யூ இருந்தது. பட் இப்போ கிடையாது. ஸோ எஸ் ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ பார்க்கலாம் வரப்போ ஸ்மாக்டவுனில் ஏஜை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரோட ஃபியூச்சர் பிளான் என்னவாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஸ்மாக்டவுன் வந்து யூஎஸ் நெட்வொர்க்கில் வந்துடுச்சு. நம்ம புது டீம் அதெல்லாம் வந்து பார்த்துன்னு இருக்கோம். ஸோ ஃபாக்ஸ் நெட்வொர்க் டாடா பை பை. மேபி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூ ஃபாக்ஸ் நெட்வொர்க்கில் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு அப்டேட் வந்து பார்த்துருந்தேன். யார் ஏஇடபிள்யூ ரெஸ்லர் சில்க் சிட்லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு ஒரு யூடியூப் சேனலில் நினைக்கிறேன். அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, we are about to move, we are about to get on Fox because SmackDown is leaving Fox and then we are taking Fox அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ SmackDown இப்போ வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க்கை விட்டு போயிடுச்சு. ஸோ அடுத்தது நாங்கள் வந்து அங்கே இருக்கலாம், நாங்கள் அங்கே மூவ் பண்ணுறோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இன்னும் இதை வந்து கன்ஃபார்ம் தெரில, அப்டேட்லாம் வந்து வரல. பட் இவர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து பேசியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? ஏஇடபிள்யூ ஃபாக்ஸ் நெட்வொர்க்கில் போகணுமா? அண்ட் அங்கே போகுதுன்னா உங்களுக்கே தெரியும்
ஃபாக்ஸ் நெட்வொர்க்கில் பார்த்தா நல்லா வியூஷிப் வந்து கிடைக்கும். அண்ட் அப்படி நல்லா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ் நெட்வொர்க்கில் இப்போ அடி வாங்கின்னு இருக்காங்க. ஸ்மாக் டவுன், ரா ரெண்டுமே பார்த்தோன்னா இப்போ நான் அப்டேட் சொல்ல மாட்டேன், போன வீடியோவில் சொல்லியிருக்கணும். பட் ரெண்டு ஷோலையும் பார்த்தோன்னா வியூஷிப் டவுனாக இருக்குது. ஐ மீன் 1.4 அந்த மாதிரி தான் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு ராக்கும் ஸ்மாக் டவுனுக்கும். ஸோ வியூஷிப்பில் பார்த்தோன்னா டபிள்யூ பார்த்தோன்னா இப்போதுக்கு அடி வாங்கின்னு இருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தா ஏஐடபிள்யூ வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க்கில் போயிட்டாங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டஃப் வந்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏஐடபிள்யூ ஃபாக்ஸ் நெட்வொர்க்கில் போகணுமா? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் ரேண்டி ஆர்டன் பற்றி. ஸோ ரேண்டி ஆர்டன் டேர்ன் ஆன் பண்ண போகிறாரா கோடி மேலே? ஸோ இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனில் உங்களை எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேண்டி பார்த்தீங்கன்னா கோடியோட டைட்டில் மேலே ஒரு கண்ணு வச்சுன்னு இருப்பார். நான் ஃபோட்டோ வந்து காட்டுறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து வச்சுன்னு இருப்பார். ரெண்டாவது விஷயம், அவர் பார்த்தீங்கன்னா கிளியராகவே சொல்லுவார், ஸோ கோடிக்கு வந்து என்னை பற்றி நல்லாவே தெரியும். அண்ட் எனக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்கல. கோடி வந்து போய் ரோமன் கூட வந்து டீம் அப் வந்து பண்ணது எனக்கு வந்து இது ஜீரணமாகலை, என்னால் வந்து இதை ஏற்றுக்க முடியல. ஸோ கோடி வா, எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு ஏன் இப்படி பண்ணுன்னு. ஏன்னா அவரால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ ஆக மொத்தத்தில் ரேண்டிக்கு பார்த்தோன்னா அது வந்து பிடிக்கல. தென் ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கோடி. அதுக்கப்புறம் ரேண்டி வந்து சொல்லுவார், நோ ப்ராப்ளம் கோடி, நோ ப்ராப்ளம் அன்லெஸ் அஃப்கோர்ஸ் யூ மேக் இட் எ ப்ராப்ளம். அந்தமாதிரி வந்து ரேண்டி வந்து சொல்கிறாரு கோடி கிட்ட. ஸோ எனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது அஃப்கோர்ஸ், ஆனால் நீ வந்து இதை ப்ராப்ளமாக ஆக்கிடாத அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரேண்டி வந்து சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் கெவின் ஓவன்ஸ் வந்து ஃபயர் அப்பாக இருக்கார் இப்போ கோடி மேலே. ஏன்னா ஒரு வகையில் கோடி துரோகம் பண்ணுறாரு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட. இவ்வளோ போராடினாங்க, கடைசியில் பார்த்தா எதிரி கூட பார்த்தோன்னா கோடி வந்து டீம் அப் பண்ணியிருக்காரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீலோட டீஸ் வீக்லி பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸோட டீஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு டீஸ் தான் இருந்தது, அதாவது சேர் வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கையை வச்சிட்டாரு, தள்ளி விடுறதுல நம்ம வந்து பார்த்தோம். ஏதோ ரேண்டி பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்தார். அண்ட் நம்ப முடியல, ரேண்டி பார்த்தீங்கன்னா தடுக்கிறாரு, எப்போ சண்டை போடாதீங்கன்னு ரேண்டி பண்ணுறாரு. நான்லாம் அங்கே வந்து ரேண்டி 2 பேரும் போட்டு ஆர்கேவ் போட்டு போயிருக்கணும் அந்த மாதிரி வந்து நினச்சிருந்தேன். பட் பார்க்கலாம், இது இப்போ வந்து சரியான டைம் கிடையாது. பிகாஸ் வி ஆல் நோ ரேண்டி வர்சஸ் கோடி வந்து ஒரு பெரிய மேட்ச்சு. இப்போயே அதை பண்ணால் அதை வந்து பெருசாக ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பேப்பில் நடக்கிற மேட்ச்சு. ஸோ இப்போதுக்கு நம்மளாம் வந்து சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் இங்கே வந்து கெவின் ஓவன்ஸ் அண்ட் கோடி தான் வந்து ஓட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேண்டி வர்சஸ் கோடி, வி ஆல் நோ. இதுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். பட் இனி நம்ம ஸ்மாக் டவுன் வச்சு ரேண்டியோட ஸ்பீச்சை வச்சு நம்ம சொல்லணும். அஃப்கோர்ஸ் ரேண்டி வந்து ஹாப்பியாக இல்லை. அண்ட் எனிகோ அவுட் ஆஃப் நோவேர் இங்கே பார்த்தீங்கன்னா ரேண்டி போட போகிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சில ரூமர்ஸ்லாம் கூட நான் வந்து கேட்டுன்னு இருக்கேன். இப்போ ஸ்மாக் டவுனில் தான் கெவின் ஓவன்ஸ் வந்து ஒன்றும் பண்ணல. மேபி பேட் பிளட்டில் இந்த டாக் டீம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண வருவாங்களே, டாங்கா லுவா டமாட்டோங்காலாம் அந்த மேட்ச்சில் ஹெல்ப் பண்ண வராங்கன்னா நம்மளோட ரேண்டி கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரலாம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா மேபி ஆஃப்டர் மேட்ச் கெவின் ஓவன்ஸ் வந்து கோடி மேலே அட்டாக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்து போயின்னு இருக்குது. என்ன நினைக்கிறீங்க? பேட் பிளட்டில் கெவின் ஓவன்ஸ் வந்து டர்ன் பண்ணுவாரா? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படி பண்ணுறாங்கன்னா இந்த மேட்ச் நீங்கள் எங்கே எதிர்பார்ப்பீங்கன்னா, நான் வந்து இன்டர்நெட்டில் இன்னொரு ரூமர் வந்து கேட்டுன்னு இருக்கேன், கோடி வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் வந்து நம்ம இந்த க்ரௌன்ஸில் வந்து பார்ப்போம். பட் பர்சனலி எனக்கு வந்து அப்படி தோணல. ஏன்னா கோடி வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான ஃபீடு போகுதுன்னா கேஓ வர்சஸ் கோடிக்கான மேட்ச் தான் நம்ம வந்து க்ரௌன்ஸில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோக்குள்ள. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களை பார்க்குற அடுத்த ஒரு தரமான வீடியோவில். ஸோ இப்போதைக்கு கோடி ஜாலியாக இருக்கட்டும். அன்டில் Randy Hilton.